Hello friends, welcome back to Ramya Samayal. நான் ரீசெண்டா மது சமையலோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுல அவங்க எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் பை கயல் அப்படின்றவங்களோட ஆர்கானிக் ஷாப் பத்தி போட்டிருந்தாங்க. அது பார்த்துட்டு நான் எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ்ல இருந்து 2 ப்ரீ சீசன்ட் காஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட பார்சல் இப்போதான் வந்தது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதோட ஒரு ரிவ்யூவும் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த பார்சல். மேலே என்னோட நேம் அண்ட் அட்ரஸ் இருந்த ஸ்லிப் இருந்தது. வெறும் அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த பார்சல் இப்படி தான் வந்தது. ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா பபிள் ரேப் பண்ணி சேஃபாக தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பாக்ஸை பார்த்துட்டு உள்ளே எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா பபிள் ரேப் பண்ணி நல்லா நீட்டாக தான் இருக்குது. இதுதான் நான் ஆர்டர் பண்ண கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லெட். நல்லா ஹெவியாக இருக்குது. இது நான் ஆர்டர் பண்ண கேஸ்ட் அயர்ன் தோசை தவா. இதுவும் நல்லா கனமாக இருக்குங்க. இது கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லெட். நல்லா சூப்பராக கனமாக இருக்குது. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 10 inches. அப்புறம் இதோட டெப்த் பார்த்தீங்கன்னா 1.25 inch இருக்குது. இது ஒண்டி எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் டெப்த் எதிர்பார்த்தேன். மற்றபடி குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த தோசை தவா பார்க்கலாம். இதுவுமே நல்ல ஹெவியாக இருக்குது. இதோட அகலம் 11 inches. ரொம்ப நல்லா கனமாக இருக்குது. அண்ட் ரெண்டுமே ஒரு மாதிரி டச் பண்ண ஆயிலியாக இருக்குது. ப்ரீ சீசன்ட் அப்படின்றதுனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இன்னும் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ்லேயே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் அதில் இருந்தது. இது கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவர் நைட் அதில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா 3 to 5 minutes லோ ஃப்ளேமில் கேஸ் மேலே வச்சு அதை ஹீட் பண்ணணும். அது கூலான அப்புறமா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டிஷ் வாஷ் லிக்விட் இல்லை சோப் யூஸ் பண்ணி அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்சலில் வந்த இந்த பபிள் ரேப்பெல்லாம் பாருங்கள். ஒருத்தர் எப்படி எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சுருக்காரு பாருங்கள். அது யாருன்னா இவர் தான். இவர் பேர் டஃபி. டஃபி டஃபி ஸ்பீக். கவரில் யார் கிழிச்சது? கவரெல்லாம் யார் கிழிச்சது? இங்கே பாரு, என்ன பாரு. யார் அதெல்லாம் கிழிச்சது? யார் பண்ணது அதெல்லாம்? நீயா? ஓகே, சிட் சிட். டஃபி டஃபி உட்கார். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. குட் பாய் டஃபி, குட் பாய். ஹை ஃபை குட் மம்மிக்கு. ஹை ஃபை. குட் பாய், குட் பாய். ஓகே, ஒரு வாட்டி ஸ்பீக். கம் ஆன் ஸ்பீக். ஸ்பீக். குட் பாய். இவர் தான் எங்கள் வீட்டோட செல்ல குட்டி டஃபி. இது பாருங்க, இவ்வளோ நேரம் கிழிச்சது பத்தாதுன்ட்டு என் கையிலேருந்து இழுத்துட்டு போகிறேன். அவருக்கு அதில் என்ன சந்தோஷமோ தெரியல. திருட்டு பார்வை பார்க்காத டஃபி. பேட் பாய் டஃபி, பேட் பாய் டஃபி. மிட்டு எங்க? டஃபி இங்கே பார், இங்கே பார், இங்கே பார். டஃபி சிட். டஃபி சிட். குட் பாய் செல்லம் டஃபி. ஹை ஃபை கொடு. ஹை ஃபை. ஹை ஃபை டஃபி. இங்கே பாரு, என்ன பாரு. ஹை ஃபை. Good boy.
இப்போது இதில் ஃபுல்லாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். கீழெல்லாம் ஆயில் ஆகக்கூடாதுன்னு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதை ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவி நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக இதை கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு ஹீட் பண்ணலாம். இப்போது இது லோ ஃப்ளேமில் 3 to 5 minutes இந்த கேஸ் ஸ்டவ்வில் ஹீட் பண்ண போகிறேன். அதே போல் இன்னொரு பேனு அந்த பக்கம் கேஸ் மேலே வச்சுருக்கேன். அதுவும் ஹீட் ஆகிட்டே இருக்குது. 5 minutes ஆயிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா கூல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த தோசைக்கல் இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதில் நல்லா டிஷ் லிக்விட் போட்டு வாஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் கலராக வாஷ் பண்ணும்போது போகுது, அதெல்லாம் போய் நல்லா க்ளீன் ஆகுற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு வாட்டி வாஷ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பேனையும் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த பேன் வந்து நல்லா ஒரு 2 வாஷ்லேயே நல்லா க்ளீன் ஆகிடுச்சிங்க பாருங்கள். ஆனால் அந்த தோசை தவாவில் தான் நிறைய அந்த பிளாக் கலர் இது மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இது நல்லா 2 தடவையிலே க்ளீன் ஆகிடுச்சு. நல்லா துணியால் தொடச்சி 2 பேனையும் காய வச்சாச்சு. இப்போ இதில் நல்லா எண்ணெய் தடவிடலாம். ஃபுல்லாக எண்ணெய் தடவியாச்சு. கொஞ்ச நேரத்தில் இதில் இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. மீடியமான ஃப்ளேமில் இந்த தோசைக்கல்லை இப்போ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த உருளைக்கிழங்கை வச்சு நல்லா இப்படி ரப் பண்ணுறேன். எக்ஸஸாக இருக்க ஆயிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துடுறேன். இன்னமும் அந்த பிளாக் கலர் ரெசிடியூ வந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு தோசை ஊற்றி ட்ரை பண்ண போகிறேன். சைட்ஸ்லலாம் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த தோசை எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வாவ், சூப்பருங்க. ஃபஸ்ட்டு தோசையை ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு. சூப்பராக வந்திருக்கு தோசை. பட் ஆனால் இதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு தோசை ஊற்றலாம். இப்போ இதில் சுத்தரம் எண்ணெய் விட்டுக்கலாம்.
பாருங்க சூப்பராக நான்ஸ்டிக்கில் வர மாதிரி வருது. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. பேப்பர் தின்னா ஒரு தோசை ட்ரை பண்ண. இதை இப்படி ஃப்ளாட் பண்ணி விடுவேன். இது நல்லா பேப்பர் மாதிரி இருக்கும் தோசை. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ். இப்போ தோசையோட கலருமே நார்மலாக இருக்குது. இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேன் ஃபுல்லாக தண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறேன். இப்போது இது ஒரு 2-3 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள் மேலே இந்த மாதிரி எண்ணெய் சிக்கெட் மாதிரி தேங்கியிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து தண்ணியை ஊற்றிட்டு பார்க்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் தடவி ஸ்டோர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த பேன் எப்படி இருக்குன்றதை நான் இன்னொரு வாட்டி குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாய். ஸோ இந்த தோசை தவா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா கனமாக இருக்குது. அண்ட் சீசனிங் பண்ணுற டென்ஷனும் இல்லை. தோசை சூப்பராக வருது. அதே மாதிரி இந்த ஸ்கில்லட்லேயும் நான் குக் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று சைஸ் மட்டும் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.